இப்படி ராப்சன் பாஸ்டரை கொண்டது தாஸ் பாஸ்டர் என்று சர்க்குணம் பாஸ்டர் அறிந்த போதுதான் ஒரு முழு இரவு காத்திருப்பு பிரசங்கத்தில் ஜோயல் ஐயாவிற்கு கீழ்ப்படியணும் என்றும் தாஸ் பாஸ்டரை விட்டு விலகணும் என்றும் அவர் பெயர் சொல்லாமல் பிரசங்கம் பண்ணினார். அந்த நல்லெண்ணம் சில நாளில் மாறி போனது. கர்த்தருடைய சபையில் பலத்த கிரியைகள் நடக்கும் என்று வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவை நடக்காதிருக்க காரணம் நம் கீழ்ப்படியாமைகள், கர்த்தருடைய சாட்சிக்கு அடங்காத காரணங்கள் என்று இந்த சர்க்குணம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாமல் ஐயா வருவார் என்று யாரும் சொல்லாததை சொன்னது மாதிரி அடித்து முளைக்கு பிரசங்கம் பண்ணினார். அதை பிரவீன் டினோ என்கிற சகோதரன் யூடியூபில் போட்டு துளைத்தெடுத்தார். அதற்கு வக்காலத்து வாங்கி இந்த தாஸ் பாஸ்டர் குற்றச்சாட்டுக்கு பதில் 1, குற்றச்சாட்டுக்கு பதில் 2 என ஐயா அப்படி பாடுபட்டார் இப்படி பாடுபட்டார் என்று தொண்டை கிளிய பிரசங்கம் பண்ணினார். இப்படி பாடுபட்ட ஐயா ஊழியர்களை குற்றம் பிடித்த குடும்பங்கள் சின்ன அபின்னமானது என்றும் சாபமிட்டு பிரசங்கம் பண்ணினார். அதை நான் யூடியூபில் போட காப்பி ரைட் கொடுத்து எடுத்தார்கள். இந்த சர்க்குணம் பாஸ்டரின் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் உண்டா? அதை வெளியே சொன்னால் வெட்கம், கர்த்தருடைய ரிதாபம். இந்த தாஸ் இல்லை என்று ராப்சன் பாஸ்டரை கொண்டது தாஸ் பாஸ்டர் என்று சர்க்குணம் பாஸ்டர் அறிந்த போதுதான் ஒரு முழு இரவு காத்திருப்பு பிரசங்கத்தில் ஜோயல் ஐயாவிற்கு கீழ்ப்படியணும் என்றும்